பிரார்த்தனை செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நீர் நீடிய சாந்த குணமாய் இருப்பதினால்தான் நாங்கள் பிழைத்திருக்கிறோம் சுவாமி. நீர் கோபம் கொண்டிருந்தால் எப்பொழுதோ இந்த பூமி அழிந்து போயிருக்கும் அப்பா. உம்முடைய அளவற்ற அந்த கிருபையும் உம்முடைய சாந்த குணம், நீடிய சாந்த குணமும் எங்களை காப்பாற்றி வருகிறது சுவாமி. அப்படி இருக்க நாங்களும் நீடிய சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். அந்த சாந்த குணத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆவியின் கனிகளில் ஒன்றான சாந்த குணத்தை நீர் எங்களுக்கு தந்தருளும். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்த குணமுள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது சுவாமி. எங்கள் மனதை அடக்கி ஆள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு அந்த வழிகளை எங்களுக்கு கற்றுத்தாரும். அதற்கு தேவையான ஞானத்தை, தெரிந்த புத்தியை எங்களுக்கு தாரும். அந்த உணர்வை எங்களுக்கு தாரும். சாந்த குணத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, அது உங்களுடைய ஆவியானவர் எங்களுக்குள் வரும்போதே இந்த மாற்றம் நிகழும். பொல்லாத ஆவிகள் மனிதனை கோபமூட்டும், பாவம் செய்ய வைக்கும். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வரும்போது நாங்கள் சாந்த குணமுள்ளவர்களாய் மாறுவோம். நாங்கள் பாவத்தை விட்டு விலகுவோம். இச்சைகள் எங்களை விட்டு போகும். நாங்கள் சாந்தமாய் மாறி உம்முடைய வழிகளில் நடக்க கற்றுக்கொள்வோம். எந்த துன்பத்தையும் சகித்து சாந்தமாய் இருக்கவும், கோபமடையாமல் இருக்கவும் நாங்கள் கற்றுக்கொள்வோம். அன்பின் ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்யும். நீரே எங்கள் பரம குருவாய் இருக்கிறீர். எங்கள் குருவே, எங்கள் போதகரே, எங்கள் ஆசிரியரே, எங்களுக்கு சொல்லிக் கொடும். உம்மையன்று எங்களுக்கு யாராண்டவரே போதிப்பார். எங்கள் மேல் கிருபை கூர்ந்து இந்த ஞானத்தை எங்களுக்கு சொல்லித்தாரும். நீடிய சாந்தமாய் எப்படி வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தாரும். அதன் பின் இருக்கிற அந்த ஞானமான காரியங்களை எங்களுக்கு தாரும். எங்கள் கோபங்கள் எல்லாம் எங்களை விட்டு போகட்டும். எங்களுடைய எரிச்சல்கள் எல்லாம் எங்களை விட்டு போகட்டும். எங்களுடைய பாவம் செய்வதற்கேற்ற தீய குணங்கள் எல்லாம் எங்களை விட்டு போகட்டும். நீடிய சாந்தத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய பரிசுத்தரான உம்முடைய குணமாகிய நீடிய சாந்தத்தை உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கும் தாரும். அந்த குணத்தை எங்களுக்கு கொடுத்து பரிசுத்தப்படுத்தும். இப்படிப்பட்ட நற்குணங்களால் நாங்கள் நிரம்பினால்தான் உம்முடைய பரிசுத்த ராஜ்யத்திற்குள் வந்து சேர முடியுமே. அதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.